குருவுக்கு முதல் வணக்கம். திருவள்ளுவருக்குள் ஜோதிடர் பாமா. இங்கு சிறந்த முறையில் ஜாதகம் ஜோதிடம் பார்க்கப்படும். செவ்வாய் தோஷம் ஜாதகம் பார்க்க வரவங்க என் பையனுக்கோ பொண்ணுக்கோ செவ்வாய் தோஷம் இருக்கா, இந்த செவ்வாய் வலு குறைஞ்சிருச்சு, இது செவ்வாய் இல்லாமையும் கட்டலான்னு ஜோதிடர் சொல்கிறாங்க, இது எப்படிங்கம்மா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. அதாவது இந்த செவ்வாய் குறிப்பாக 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம். இந்த செவ்வாய் எப்படி வலு குறையுது அப்படின்னா, மேசத்துலேயோ விருச்சிகத்திலேயோ ஆட்சி வீடு இந்த இடங்களில் இருக்கும்போது இந்த செவ்வாய் வலு குறையுது. மகரத்தில் உச்சமடைகிறாரு செவ்வாய், அதனால் அந்த இடத்துல சனியோடைய வீடாக இருக்கிறதுனால அங்கே உச்சமாகிறாரு செவ்வாய், அதனால் அந்த செவ்வாய் அங்கே வலு குறையுது. கடகத்தில் நீச்சமாகிறார், அதாவது குருவோடைய வீடு, அந்த குரு உச்சமடைகிற வீடு, அதனால் அந்த இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது அது நிவர்த்தி ஆகுது. குரு பார்த்தாலோ குரு சேர்ந்தாலோ கோடி குற்றமும் நிவர்த்தின்னு சொல்லுவாங்க. இந்த குரு பார்வை இருக்கும் பொழுது, சனியோடைய பார்வை இருக்கும் பொழுது இந்த செவ்வாய் வலு குறையுது. செவ்வாய் இருந்தாலும் திருமணம் பண்ணலாம், செவ்வாய் இல்லாட்டியும் திருமணம் பண்ணலாம். இப்போ செவ்வாய் வலுவாக இருக்குது அப்படின்னா அதுக்கு செவ்வாய் தோஷம் உள்ள ஆணோ பெண்ணவோ தான் சேர்க்கணும். பொதுவாக இந்த செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு முருகனுடைய ஆலயத்தில் திருமணம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு.